இந்த கார்த்திகை மாசத்து பௌர்ணமி மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா மாதத்திலும் பௌர்ணமி என்பது வந்தாலும் இந்த சந்திரன் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார்னு சொல்லுவோம் இல்லையா? சந்திரன் எப்பொழுது உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் தான் சந்திரன் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார். அப்படி ஒவ்வொரு மாதத்திலும் அவர் ரிஷப ராசிக்கு வந்தாலும் கூட, ரிஷப ராசியிலே உச்சபலம் பெற்றாலும் முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக, பௌர்ணமியோடு சேர்ந்து உச்சபலமும் பெறுகின்ற அந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது அமைந்திருக்கிறது. அது கூட எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்னிர்னஃப் பாது கிருத்திகா அப்படின்னு சொல்லுவார். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தேவதையே இந்த அக்னிதான். அதனால்தான் இந்த அக்னி ஸ்தலத்திலே அந்த கார்த்திகை தீபமான அந்த நாளிலே அந்த அருணாச்சலேஸ்வரருடைய அந்த திருத்தலத்திலே திருவண்ணாமலையிலே அங்கே இந்த ஜோதி தரிசனமானது நமக்கு தெரிகிறது. அந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது.